ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். எல்லா கிளப்ஸோட ஃபாரின் பிளேயர்ஸோட லிஸ்ட் எடுத்து தான் அலச போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஐஎஸ்எல் 2024-2025 தரமாக மூவாயிட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் 2 கோல் 3 கோல் நம்ம எதிர்பார்த்தாலும் செகண்ட் ஹாஃபில் வர கோல் ஆல்மோஸ்ட் மேட்சே டேர்ன் பண்ணிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அன்டில் 90+ மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருக்குது. எந்த டீம் தான் வின் பண்ண போகிறாங்கன்னு அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஐஎஸ்எல்ல ஒரு சில கிளப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்குவாடை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஒரு சில கிளப்லாம் பார்த்தீங்கன்னா புது முகங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஓவரால் எல்லா ஐஎஸ்எல் கிளப்ஸும் எப்படிப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸை வச்சுட்டு இருக்காங்க, எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எந்தெந்த நாட்டை சேர்ந்துருக்காங்க, ஐஎஸ்எல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வருஷத்தில் இனிஷியலாக நம்ம சென்னை எஃப்சிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக 2 ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நைஜீரியன் சென்டர் ஸ்ட்ரைக்கரான டேனியல் சிமாச்சிக்கு அண்ட் கொலம்பியன் ஸ்ட்ரைக்கரான வில்மர் ஜார்டன் கில்ல உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மிட்ஃபீல்டில் ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக நம்ம ராஃபாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ருகாஸ் பிராம்பிலா அண்ட் நம்மளோட நம்பர் 10 ஆல்ரவுண்டர் கோனா சில்ஸ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட டிஃபென்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் பிரேசிலேருந்து எல்சினோவை கொண்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு அவரை நம்ம டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக பயன்படுத்திட்டு வரோம். மறுபக்கம் இங்கிலாந்து ரியான் எட்வர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் டிஃபென்ஸை லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் நம்மளோட சதன் டாபியோட இன்னொரு டீமான கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஜேசஸ் ஜெமின்ஸ் ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் எதிர்க்க அவரோட கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர். மறுபக்கம் அவங்களோட லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கரான குவாமே பெப்ரா கானா நாட்டை சேர்ந்த குவாமே பெப்ராவை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா கோஃப் அண்ட் மைலோஸ் டென்ச்ன்ற மாதிரி 2 சென்டர் பேக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் பிரான்ஸ் அண்ட் மோன்டெகரன் சேர்ந்த மைலோஸ் டென்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் அவங்களோட மிட்ஃபீல்ட் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக லூனா இருக்காரு, உருகுவே நாட்டை சேர்ந்த லூனா. அண்ட் நோவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோனாசில்ஸ் நம்மளுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் லூனா இல்லாத நேரத்தில் நோவா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு. பட் டிஃபென்சிவ்ல அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. பட் அட்டாக்கிங்க்கு ஃபுல் ஃப்ளோவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் நோவா, மொரோக்கா நாட்டை சேர்ந்த நோவா. நெக்ஸ்ட் நம்மளோட அனதர் சதன் டாபியோட ரைவல்ரியான பெங்களூர் எஃப்சி பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டை தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் சீசன் ரியான் எட்வர்ட் அதாவது ரியான் வில்லியம்ஸை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ரியான் வில்லியம்ஸை தக்க வச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் வலு சேர்க்கிற விதமாக பெரரே டியாஸ் அர்ஜென்டினாவை சேர்ந்த பெரரே டியாஸ் ஆல்ரெடி ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லலாம். அண்ட் எட்கர் மெண்டிஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் அவங்களோட மிட்ஃபீல்டர் ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஆல்பர்டோ நெகுவரா உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஜெவனோவிச் லாஸ்ட் சீசன் பர்ஃபார்ம் பண்ண ஜெவனோவிச் அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் சேர்ந்தவர். அண்ட் பெட்ரோ காப்போ அப்படின்ற மாதிரி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அதாவது சென்டர் பேக்கை பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் ஈஸ்ட் பெங்காலோட டீம் ஃபாரின் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்கரான செல்டன் சில்வாவை உள்ள வச்சிருக்காங்க. பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கரான செல்டன் சில்வா அண்ட் டியமான்டாக்கோஸ் கிரீஸ் நாட்டை சேர்ந்த டியமான்டாக்கோஸும் உள்ளே இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிட்ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஃப்ரான்ஸ்லேருந்து அதாவது பஞ்சாப்லேருந்து ரிட்டன் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க மதி தலால், ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் மறுபக்கம் ஸ்பெயின்லேருந்து சால் கிறிஸ்போவை ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணனால ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸ் ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஜார்டனின் சேர்ந்த இசாஸ் மெஹரை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெக்டர் யூஸே சேம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஹெக்டர் யூஸ்தேவும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் கோவாவை எடுத்துக்கிட்டால் கோவா நல்லா மோகன் பகான் சூப்பர் ஜீன்ஸ்லேருந்து அவங்களோட ஸ்ட்ரைக்கரான சதிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, அல்பேனியா நாட்டை சேர்ந்த சதிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேஜன் டிராஸ்க் இவர் பார்த்தீங்கன்னா செர்பியன் நாட்டை சேர்ந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரிஷ் நாட்டை சேர்ந்த கால் மெகுவை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஓடே ஒனிந்தியாவை கூட பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் அவங்களோட மிட்ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக இகார் குரோக்ஷனா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா போர்ஜா ஹெரேரா சேம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் ஹைதராபாத் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரஃபேல் கிரெவலாரோ அங்கே மூவ் பண்ண போகிறாரா, பிரேசிலியன் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இடம் பிடிக்க போகிறாரானா அது ஒன்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். மறுபக்கம் ஆல்மோஸ்ட் மிச்சம் 3 ஃபாரின் பிளேயர்ஸோட கண்டென்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரைக்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலன் புலிஸ்டா அண்ட் சிவை குவாட்ரைட் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிவை குவாட்ரைட். அண்ட் ஆலன் புலிஸ்டா பொறுத்த வரைக்கும் பிரேசிலியன் நாட்டு ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்ரெடி அவங்களோட லாஸ்ட் சீசன் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா ஜாவோ விக்டரை பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம ஹைதராபாத் எஃப்சி. இப்படியே முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பக்கம் வந்தால் அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக அர்ஜென்டினாவை சேர்ந்த அலெக்ஸ் கோம்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேசிலியன் நாட்டை சேர்ந்த ஃப்ராங்காவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி சென்ட்ரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து லோபோ மன்சோக்கியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட மிட்ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக
மெர்ஃபல் கசிமோவ். ஸோ உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த இவரை மிட்ஃபீல்டரை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஜோசஸ் அஜய் கானா நாட்டை சேர்ந்தவர் அண்ட் முகமது கதீரி இவரும் கானா நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படியே நம்ம இந்தியன் ஹெட் கோச் லீட் பண்ணுற ஜம்ஷெட்பூர் எஃப்சியோட ஃபாரின் டீமை பற்றி நம்ம எடுத்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்ட்ரைக்கரான ஜார்டன் மோரே ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஜார்டன் மோரே இருக்கார். அண்ட் ரைட் டெச்சிகாவா ஃப்ரம் ஜப்பான் சொல்லலாம். அண்ட் ஜேவே சிவேரியோ ஃப்ரம் ஸ்பெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிஃபீல்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஜாவி ஹெர்னாண்டஸை உள்ள வச்சிருக்காங்க, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஸ்டீஃபன் ஏஸ் நைஜீரியன் நாட்டை சேர்ந்த ஸ்டீஃபன் ஏஸ் அண்ட் நம்ம சென்னை எஃப்சியோட ஃபார்மர் பிளேயர் அண்ட் செர்பியன் நாட்டை சேர்ந்த லசாஸ் இருக்க வச்சு உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் பயங்கரமான டீம், காசை இறக்கிற டீம் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவிலேருந்து 3 பிளேயரை வச்சிருக்காங்க. ஜாமி மேக்லரன், ஜேசன் கமின்ஸ் அண்ட் பெட்ரட்டோஸ். ஆல்ரெடி பெட்ரட்டோஸ் அண்ட் ஜேசன் கமின்ஸை பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் மிட்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டை சேர்ந்த கிரெக் ஸ்டீவாட்டை ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக. அண்ட் அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆல்பர்டோ ரோட்ரிகஸ் ரீசெண்டாக கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் ஸ்காட்லாந்து சேர்ந்த டாம் ஆல்ரெடியும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் யூனிட்டில் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, நேனோ ரைஸ். இவர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் சென்டர் பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுக்கு இவ்வளோ பிளேயர் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க மோகன் பகான்னா, ஏன்னா ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லாத காரணத்தினால எங்கே ரெடி பண்ணி அவங்களோட டீமோட ஜெல்லப் பண்ணிட்டாங்கன்னா இன் ஃபியூச்சரில் மேபி ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபாரின் பிளேயர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்க பர்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன முக்கியம்னா அங்கே போய் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பர் எக்ஸ்போஷர் கிடைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. கண்டிப்பாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் என்னதான் ஃபாரின் பிளேயர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைனாலும் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அதுக்கேற்ற வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பஞ்சாப் எஃப்சி பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஃபார்மர் கேப்டனான லூக்கா மேட்சனை பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியன் நாட்டை சேர்ந்த லூக்கா மேட்சனை தக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்மீர் சுல்ஜிக் ஸோ பொசினியன் நாட்டை சேர்ந்த இந்த ஸ்ட்ரைக்கரை தக்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்வேஜியன் நாட்டை சேர்ந்த மூசா பேக்கிங்கை கூட தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் மிட்ஃபீல்டர் ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக அர்ஜென்டினன் நாட்டை சேர்ந்த விடல், அது மட்டும் இல்லாமல் ஃபிலிப் மெர்ஜாக். ஸோ இந்த 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டில் ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிலிப் மெர்ஜாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரேஷியா நாட்டை சேர்ந்தவர். அண்ட் டிஃபென்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவான் மசுலோவிச், கானா நாட்டை சேர்ந்த இவான் மசுலோவிச்சை பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒடிசா பக்கம் வந்து ஆல்ரெடி அவங்களோட டீம் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோட தான் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரேசிலியன் ஸ்ட்ரைக்கரான டியாகோ மொரிசியோ அண்ட் ஃபிஜியன் ஸ்ட்ரைக்கரான ராய் கிருஷ்ணா. அண்ட் மிட்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொராக்கன் மிட்ஃபீல்டரான அகமது ஜாவோ அண்ட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த யூகோ பூமோஸோ இருக்கார். டிஃபென்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செனகல் நாட்டை சேர்ந்த மொட்டோடோஃபால் அண்ட் கார்லஸ் டெல்காடோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் அப்படியே நார்த் ஈஸ்ட் யுனைடெட் துராங் கப்பை தட்டி தூக்குன நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பக்கம் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக்கரான ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கிங் மிட்ஃபீல்ட் டிஃபென்ஸில் 3 மொராக்கன் பிளேயர்னா அதே மாதிரி 3 ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிளேயரையும் எடுத்திருப்பாங்க. இப்போ மொராக்கன் ஸ்ட்ரைக்கராக பார்த்தீங்கன்னா அலாதீன் எடுத்திருப்பாங்க, ரீசெண்டாக ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குலர்மா, இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் மொராக்கன் பேமர் லாஸ்ட் சீசன் இருந்ததுனால தக்க வச்சிருக்காங்க. அண்ட் மறுபக்கம் அவங்களோட கிரியேட்டிவ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரான கோனான் நெஸ்டரை கூட பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் டிஃபென்ஸில் பொறுத்த வரைக்கும் ஹம்சா மொராக்கன் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் மைக்கேல் ஜாபோவிச் இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட்ல இருக்கார். மறுபக்கம் மும்பை சிட்டி, த ஃபைனல் டீம் மும்பை சிட்டி பக்கம் வந்தால் அவங்களோட அட்டாக்கிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக நிக்கோலஸ் கார்லஸ், கிரீக் நாட்டை சேர்ந்த நிக்கோலஸ் கார்லஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக தாய் குரோமா லாஸ்ட் சீசன் இருந்தார், இப்போ திரியும் லாஸ்ட் சீசன் இருக்கிற காரணத்தினால 2 சென்டர் பேக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சீசனில் இருந்து அவங்களோட ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா தேர்கோர்மா சிரியா நாட்டை சேர்ந்தவர் அண்ட் திரி ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட மிட்ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக ஜான் டோரல், இவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அண்ட் டச் மிட்ஃபீல்டரான குவான் நைஃப், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அவர். அண்ட் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜெர்மி மன்சோரோ. ஜான் டோரல் அண்ட் ஜெர்மி மன்சோரோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்டாக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கிளப்போட ஐஎஸ்எல்லோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில கிளப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரைக்கர் அண்ட் 2 மிட்ஃபீல்டர் 2 சென்டர் பேக் மூவ் பண்ணியிருக்காங்க. மற்றொரு கிளப்லாம் பார்த்தீங்கன்னா சாலிடாக 3 ஸ்ட்ரைக்கருக்கு போயிட்டு ஒரே ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அண்ட் 2 சென்டர் பேக்கோட மூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டர்ஸை அதிகமாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக்கர்ஸை கம்மியாக வச்சு டிஃபென்ஸ் அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் ஐஎஸ்எல் ஒரு நியூ ஃபாரின் பிளேயர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர் அடுத்த சீசன் ஐஎஸ்எல்ல தக்க வைக்கப்படுவாங்க. பிக் கிளப்ஸ் அவங்களை அப்ரோச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் சீசன் மதித்தாலால் எப்படி மற்ற கிளப் மூவ் பண்ணாரு, ஸோ அந்த மாதிரி வேற எதனா ஒரு பிளேயர் இந்த சீசன் எவால்வ் ஆவார் அப்படின்னா அது எந்த பிளேயர்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி ஐஎஸ்எல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.